சித்தாரோட ஜமாத்து வைத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து நானும் இதில் பங்கு பெற்று அவங்கள வந்து ஏற்பாடு செஞ்சு இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு இன்று 28/6/2026 அன்று சித்தாரக்கோட்டை பரிபாலன சபா ஜமாத்து உட்பட்ட முகமது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து மருத்துவ முகாம் நடக்குது. இந்த மருத்துவ முகாமில் பார்த்தீங்கன்னா குளோபல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர்ஸு அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக என்னென்னா பிளட் ப்ரெஷரு, அப்புறம் சுகரு, அப்புறம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இது, அடுத்து பார்த்திங்கன்னா கண் சிகிச்சை, இசிஜி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய பொது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மருந்து வாங்கிட்டு அவங்களா சொந்தமாக ஃபர்ஸ்ட் எய்டுன்ற ஒரு நோக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு என்ன வியாதி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து அதனால் வந்து இதுக்காக வந்து மெனக்கெட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ முகாமை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். சித்தார்கோட்டையில் ஏற்பாடு பண்ண வந்து நம்ம ஜமாத்தும் சித்தாரோட ஜமாத்து வைத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து நானும் இதில் பங்கு பெற்று அவங்கள வந்து ஏற்பாடு செஞ்சு இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். பெருவாரிய மக்கள் வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது இந்த இது வந்து இவங்க வந்து இந்த முன்னெடுப்பு வந்து அவங்க மருத்துவ முகாம் வந்து நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கனால நம்ம ஊருக்கும் நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னோன்னா அவங்க உடனே வந்து நம்ம ஊருக்காக வந்து அவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நிறைய ஏழைகள் வந்து ஜிஹெச்சு கூட போகிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. சில பேர் மிடில் கிளாஸ், அதாவது ஏழைகள் போயிடுவாங்க, பணக்காரவங்க அவங்களுக்கு தக்கன வந்து ஒரு ஹை கிளாஸ் உள்ள ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. இந்த மிடில் கிளாஸ் உள்ளவங்க சில பேருக்கு வந்து பண வசதி இல்லாமல் எங்கே போகிறது, ஜிஹெச்சு போனால் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லோரும் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவாங்களோ அப்படின்னு சொந்த பந்தங்கள்லாம் பேசுவாங்களோ, அந்த ஒரு நிலையில் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாம் வந்து அவங்க வந்து அடுத்தடுத்து அவங்க போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதனால் அதை வந்து கலந்து அவங்கள வந்து இதில் கலந்துக்கிட்டதுனால உபயோகமாக இருந்துச்சு. அவங்கள நிறைய நன்றிகள் சொல்லிக்கிட்டாங்க. இந்த மருத்துவ முகாம் வந்து அடுத்தடுத்த ஊர்களில் வந்து இப்போ விரிவுபடுத்துறதுக்கு குளோபல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவங்களும் முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நம்ம இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் ராம்நாட்லேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு சித்தார்கோட்டை முகமதியார் ஸ்கூலில் வந்து கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேம்பில் வந்து என்னென்ன சிறப்பம்சம்லாம் இருக்குது அப்படின்னா, இசிஜி வந்து ஃப்ரீயாகவே பார்த்துருவோம். பிளட் டெஸ்ட்டில் வந்து சுகர் லெவல் வந்து பார்த்து கொடுக்குறோம், அண்ட் பிபி பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருக்குது நாங்கள் மேற்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டு செக்அப் எல்லாமே எடுத்துக்கலாம். கேம்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, யாரும் போய் மெடிக்கலில் நீங்களாக ஓனாக வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாதீங்க. இந்த மாதிரி முகாம் வந்து நாங்கள் நிறைய இடத்துல அலாட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா எங்களோட கேம்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் ஜோயால்கஸ் நியர்பையில் இருக்குது. சர்ச் ஸ்டாப்னு கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும். வணக்கம், நான் டாக்டர் ஸ்வேதா, குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரோம். இன்னைக்கு சித்தார்கோட்டையில் கேம்ப் போட்டிருக்கோம், ஃப்ரீ கேம்ப்பு. இதில் வந்து என்னென்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, பிபி, சுகர், ஜென்ரல் செக்கப் தான் எப்பயும் போல். ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரக்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு மேலே ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ராம்நாடு சர்ச் ரோடு கிட்ட இருக்குது, அங்கே ரெஃபர் பண்ணுறோம். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் எதுவும் இருக்குன்னா நீங்களாக போய் மெடிசின்ஸ் வாங்கி போடாதீங்க. ஃபார்மசியில் தேவையில்லாமல் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லாத சிம்டம்ஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் போட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் ஆகும். அது உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் அந்த ட்ரக் கொடுக்கும்போது அது ரெசிஸ்டன்ட் ஆகி உங்களுக்கு அது யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ எதாக இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கோங்க.